இங்கே இவங்க அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா பக்கத்து தெரு வந்து இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணை பார்த்ததுமே இது அபசகுனமா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு 36 வயசு ஆகியுமே கல்யாணம் ஆகாம இருக்கும். சோ இந்த பொண்ணோட ஃபேஸ்ல முடிச்சுட்டு போனா நம்ம பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஆனா குறுக்குலயே அவன குடிகாரன் மாப்பிள்ளையோட வண்டியில விழுந்து சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதனால அவன் இந்த பொண்ணு பார்க்க வர சொல்ல இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த கல்யாணமே வேணாம் அப்படியே நிறுத்திட்டு கிளம்பிடுறான். இதை கேட்ட இவங்க அம்மாவுமே இந்த பொண்ணோட ராசி தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அண்ட் இன்னொரு பையன் பொண்ணு பார்க்க வந்து இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையன் நீங்க பாக்குறதுக்கு ஆண்டி மாதிரி இருக்கீங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கலாய்ப்பாங்கன்னு நேரடியாவே சொல்லிட்டு இந்த கல்யாணம் வேணாம் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப புரோக்கரமே இன்னொரு சம்பந்தமும் கொண்டு வராரு. ஆனா அவர் பாக்குறதுக்கு வயசானவரா தலையில முடியில்லாதவரா இருக்காரு. இதை பார்த்த இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கோவமா சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்த இந்த பொண்ணோட அம்மா வந்து இவங்களை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பட் இந்த பொண்ணு பரவாயில்லன்னு போய் காஃபி எல்லாம் கொடுக்குறா. ஆனா பையனோட அம்மா பொண்ணுக்கு 36 வயசு ஆகுது, அதனால இதுக்கு மேல குழந்தை பிறக்குமான்னு தெரியல, அதுக்கான ஒரு சர்டிபிகேட் மட்டும் வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றான். கொஞ்ச நாளே அந்த புரோக்கர் திரும்பவும் வராரு. இங்க பார்க்க வந்த மாப்பிளைக்கு வேற ஒரு இடத்துல கையை நினைச்சிட்டாங்க. சோ நம்ம வேற ஒரு மாப்பிளை தான் பாக்குறோம்னு சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு இதுக்கு மேல எனக்கு எந்த மாப்பிளையும் பார்க்க தேவல, என்ன கொஞ்சம் நிம்மதியே இருக்க விடுங்க, எப்ப நான் வயசுக்கு வந்தனோ அப்பயே நீங்க உங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா நீங்க எங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களோட மனசை சுத்தமா புரிஞ்சிக்க முடியாது. சோ நீங்க இருந்து கிளம்பிடுங்க, எங்களோட வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. இப்ப அவங்க அம்மா கிட்டயுமே எப்ப வர அமைதோ அப்பயே அமையிட்டோம், நீ ஏமா டென்ஷன் ஆகிற, நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கலாம், மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிரஷரை போட்டுக்காதீங்க, ஆனா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும், நம்மள நினைக்க கூட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறா. இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ரிலாக்ஸா அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறா.